வணக்கம் நண்பர்களே. கனிமொழியின் கதை முடிந்தது. அதிமுகவின் தேர்தல் வாக்குறுதி வெறும் வெத்துவேட்டுதான். அவர்களுக்கு ஆட்சி வரப்போவதில்லை என திமுகவின் பொதுச் செயலாளர் துரைமுருகன் காட்பாடியில் பேட்டியளிச்சிருக்கார். அப்போது அவரிடம் உதயநிதிக்கு பாதிப்பு என்பதால கனிமொழிக்கு சீட் வழங்கப்படவில்லை என்று சீமான் கூறுகிறாரே என்று செய்தியாளர்கள் கேட்டனாங்க. அதற்கு துரைமுருகன் அளித்த பதிலை தற்போது இந்த வீடியோவில் முழுமையாக பார்ப்போம். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் கேவி குப்பம் மற்றும் காட்பாடி தொகுதிகளுக்கான திமுக தேர்தல் அலுவலகம் திறப்பு விழா வேலூர் நாடாளுமன்ற உறுப்பினரும் வடக்கு மாவட்ட செயலாளருமான கதிரானந்த் தலைமையில் நடைபெற்றது. அந்த அலுவலகத்தை திமுகவின் பொதுச் செயலாளர் துரைமுருகன் திறந்து வச்சார். இதில் திமுக, கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட கூட்டணி கட்சிகள் கலந்து கொண்டாங்க. நிகழ்ச்சி முடிந்த பிறகு அமைச்சர் துரைமுருகன் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளிக்கையில், அதிமுக தேர்தல் அறிக்கையில் வாஷிங் மிஷின் கொடுக்குறோம், ஃப்ரிட்ஜு கொடுக்குறோம், மாதம் 2000 ரூபாய் கொடுக்குறோம், வருஷத்துக்கு 3 சிலிண்டர் தரோம்னு அதிமுக தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருக்காங்களே என்ற கேள்வி செய்தியாளர்களிடம் கேள்வி எழுப்பினாங்க. அதற்கு துரைமுருகன், இப்படிப்பட்ட அறிவிப்புகளை செய்வது சில கட்சிகளுக்கு வாடிக்கை, அதில் இது ஒன்று என்று கூறினார். அதே போல சீமான் நேற்று சொல்லியிருக்காரு, கனிமொழி அவர்களுக்கு மாநில அளவில் சீட் கொடுக்க மாட்டாங்க, ஏனெனில் அவங்க ஒரு திறமையான பெண், அவங்களுக்கு கொடுத்தா உதயநிதிக்கு பாதிப்பு ஏற்படும்னு சீமான் தேர்தல் பிரச்சாரத்தில் சொல்லியிருக்காரு என்ற கேள்விக்கு, அதை பற்றி எனக்கு தெரியாது அப்படின்னு சொன்னார். இப்போது அதிமுக தேர்தல் அறிக்கையில் பத்திரிகையாளர் நலன் கருதி சில சலுகைகள் கொடுத்திருக்காங்க. அதுபோல் நம்ம தேர்தல் அறிக்கையில் பத்திரிகையாளர்களுக்கு ஏதாவது வருவதற்கு வாய்ப்பு இருக்கா? மருத்துவ காப்பீடு மற்றும் வீடு கட்டுவதற்கு 10 லட்சம் ரூபாய் வட்டியில்லா கடன் அதிமுக அறிக்கையில் உள்ளது என்ற கேள்விக்கு, தேர்தல் அறிக்கை பரிசீலனையில் உள்ளது, அந்த குழுவில் நான் இல்லை, இப்போ அதை பற்றி சொல்ல முடியாது என்றார். அதிமுக நிறைய விஷயங்களை தேர்தல் அறிக்கைகளை சொல்லியிருக்காங்க, ஆனால் அதற்குரிய நிதி கிடைக்குமா? ஏற்கனவே திமுக நிறைய கடன் வாங்கி 9 லட்சம் கோடியை தாண்டிடுச்சுன்னு சொல்கிறாங்க. இவங்க தேர்தல் அறிக்கையை நிறைவேற்ற பல லட்சம் கோடி செலவாகும். இதை பற்றி உங்கள் கருத்து என்ன என்ற கேள்விக்கு, அவங்க ஆட்சிக்கு வரப்போகிறது இல்லை, சும்மா ஏதோ ஒன்று சொல்லிட்டு போகிறாங்க, அது வெறும் வெத்து வேட்டு தான் என்று துரைமுருகன் கூறினார். உங்கள் கூட்டணியில் இருக்கிற ஒரே தலித் தலைவர் திருமாவளவன் மட்டும்தான். அவருக்கு தொகுதி ஒதுக்கீடு செய்வதில் ஏன் இவ்வளவு இழுபறி மற்றும் காலதாமதம்? அவரே வருத்தப்பட்டு பேட்டி கொடுத்திருக்காரு என்ற கேள்விக்கு, அவருக்கு ஒன்றும் வருத்தம் இல்லை, எங்கள் பக்கத்தில் மகிழ்ச்சியோடு தான் இருக்கார் என சொல்லியிருக்கார்.